வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கேரளா டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற வந்து உன்னியப்பம். இந்த உன்னியப்பம் வந்து என் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் ஐயர்கிட்ட தான் பழகினான். ஸோ இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது கேரளா டிஷ் தான். ஸோ இந்த உன்னியப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுறேன். இதில் வந்து ஒரு சட்டி வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரை ஜக்ரி வந்து 300 கிராம் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து டார்க்கான சர்க்கரை யூஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு லைட்டான சர்க்கரை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாதான் உன்னியப்பம் வந்து நல்ல லைட்டான கலரா வரும். டார்க்கான சர்க்கரை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உன்னியப்பம் வந்து சரியா டார்க்கா இருக்கும். இதுல 300 கிராம் ஜக்ரி இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 150 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. 150 மில்லிலிட்டர் தண்ணி எல்லாட்டிக்கு அரை கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை இதுல விட்டு இது காய்ச்சறையில் இது நான் இந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்காண்டி தான் நான் இது அடுப்பில் வச்சிருக்கிறேன். இப்போ நான் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை கரைச்செடுக்க போகிறேன். கரைச்சிட்டு வடிக்கணும். ஏதாவது தூசல் இருந்தால் ஒரு 5 to 10 minutes மறுபடியும் விடுங்கோ கரைஞ்சி வர்றதுக்கு. கரைஞ்சோண்டு வருது, பட் இன்னும் கரையணும். ஸோ இது கரைஞ்சோண்டு வருது, இன்னும் கொஞ்சம் இருக்குது கரையிறதுக்கு. என்னட்ட நான் வேண சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. பட் இதை விட வந்து லைட்டான கலர் எடுத்திங்கன்னா நல்லா, அப்போ இந்த உன்னியப்பம் வந்து நல்ல லைட்லியான கலராக வரும். கூட டார்க்காக சர்க்கரை விட்டிங்கன்னு சொன்னால் உன்னியப்பம் வந்து வடிவு இருக்காது, டார்க்காக இருக்கும். இது காய்ச்சல ஜஸ்ட் கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் வடிச்செடுப்போம். ஸோ இதில் நான் வந்து ஒரு பிரமான டிஷ் எடுத்து வச்சு வடி வச்சிருக்கேன். இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்கேன் சர்க்கரையை இதில் வடிச்செடுப்போம். இந்த சர்க்கரையில் ஏதாவது தூசு இருந்ததுன்னு சொன்னால் இந்த வடியில் வரும். இந்த இருக்கு இவ்வளோ தூசு வந்திருக்கு சர்க்கரையில். இப்போ நான் காய்ச்சின சர்க்கரையை வந்து நல்லா ஆற வைக்க போகிறேன். ஆறாமல் இதை நாங்கள் வந்து அரிசிக்குள்ள போட்டோம்னு சொன்னால் வெந்திரும், அரிசி அவிஞ்சிரும். ஸோ இப்போ இதை நல்லா ஆற வைப்போம். இதில் வந்து நான் ஒரு கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கதலி வாழைப்பழம் இருக்குது. இந்த உன்னியப்பத்துக்கு வந்து இந்த கதலி வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணுறது, இந்த சின்ன வாழைப்பழம். இந்த கதலி வாழைப்பழத்தில் வந்து நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். நார்மலி இந்த சின்ன வாழைப்பழம் தான் இந்த உன்னியப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் 5 வாழைப்பழம் எல்லாட்டிக்கு 250 கிராம் வாழைப்பழம் இருக்குது. இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். எந்த பீசஸும் இல்லாமல் நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இதை நான் நல்லா பேஸ்டா அரைச்சிருக்கிறேன். எந்த லம்பும் இல்லாமல் எந்த பீசஸும் இல்லாமல் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கி எடுப்போம். இந்த இடத்துல இதில் வந்து செப்பரேட்டான பவுல் இருக்குது. இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் இறக்கி எடுப்போம். இந்த வாழைப்பழத்தை செப்பரேட்டான டிஷ்ஷில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். சரியாக வந்து 300 கிராம் எல்லாட்டிக்கு 1.5 கப் எல்லாட்டிக்கு நீங்கள் சுண்டு கணக்குன்னு சொன்னால் ஒரு சுண்டும் 2 டேபிள் ஸ்பூனும் வருது. நான் இதை எடுத்து நல்லா கழுவி அந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக வர வரையும் இதை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி இதை 5 மணித்தியாலம் ஊற வச்சு நான் நனைய வச்ச பிறகு 5 மணித்தியாத பிறகு இதை நான் அப்படி வடித்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரையை கூல் ஆகிட்டு இப்போ அதை விட்டு நாங்கள் இதை அரைச்செடுப்போம். இதில் வந்து கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் நான் வடித்து வச்ச இந்த அரிசி இருக்குது. இந்த அரிசி அரைவாசியை முதல் போடுங்க. இந்த இதில் சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரையை வந்து முதல் அரைவாசியை விட்டு இதில் அரைச்செடுப்போம். அரிசியும் அரைவாசி சர்க்கரையும் அரைவாசி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து மண் மாதிரி குறுநி இருக்கும் எல்லாம் அப்படி பதத்துக்கு இதை நாங்கள் அரைச்செடுக்கணும். ஆகலம் வந்து பட்டை அரைக்கிறேன். இந்த அரைக்கு இதை நான் அரைச்சிருக்கிறேன். இந்த மண் மாதிரி குறுநி வருதில்ல, இந்த அப்படி மண் மாதிரி குறுநி வர்ற அளவுக்கு நீங்கள் இதை அரைச்செடுக்கணும். நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். ஆனால் அட் த சேம் டைம் வந்து இப்படி இந்த லைட்லியாக அந்த மண் மாதிரி குறுநி வந்திருக்கு. இப்படி வர அளவுக்கு தான் நீங்கள் இதை அரைச்செடுக்கணும். ஸோ இந்த செப்பரேட்டான டிஷ்ஷில் வந்து இதை இருக்கிற ரிமைனிங்காக இருக்கிற இந்த அரைவாசியையும் இதில் போட்டு அரைச்செடுப்போம். இந்த அரைவாசி மிச்சமாக இருந்த அரிசியை இதுக்குள்ள போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மிச்சமாக இருக்கிற இந்த சர்க்கரையும் இதுக்குள்ள விடுங்கோ. இந்த அரைக்கு இந்த சர்க்கரையும் விட்டுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு அதே மாதிரி அரைச்செடுப்போம். ஸோ இதையும் அதே மாதிரி அரைச்சிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயே இறக்கி எடுப்போம் இதையும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு இதில் விட்டுருக்கிறேன். இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு இதில் போடுறதுக்கு காரணம் இந்த இனிப்பு காட்டுறதுக்கு. இந்த இருக்கு நான் அரைச்சி வச்ச வாழைப்பழம் இருக்குது. இந்த வாழைப்பழத்தையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் 8 மணித்தியாலம் தூக்கி புளிக்க வைக்க போகிறேன். ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிற நாட்டில் இருக்கிறதும் ஒரு இதாக இருக்கும் கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஹாட்டான கண்ட்ரியில் நல்ல சூடான நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இது 6 மணித்தியாலத்திலே புளிச்சிடும். எனக்கு வந்து அப்படி வந்து 8 to 9 hours எடுக்கும் இது புளிக்கிறதுக்கு. இது புளிக்காமல் செய்தீங்கன்னு சொன்னால் சரி வராது. ஸோ இப்போ இதை நான் வந்து ஒரு 8 அல்ல 9 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். இதை மூடி போட்டு 8 அல்ல 9 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது. இந்த நெய் இதில் விடுங்கோ. ஸோ இந்த நெய்யை விட்டு கொஞ்சம் இந்த நெய் கொதிக்கட்டுக்கும். ஸோ இந்த நெய் கொஞ்சம் கொதிச்சா பிறகு தேங்காய் சொட்டு இருக்குது. இந்த தேங்காய் சொட்டை வந்து நல்லா சின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1/2 கப் இருக்குது. எல்லாட்டிக்கு 60 கிராம் தேங்காய் சொட்டு. இப்போ இந்த தேங்காய் சொட்டை போட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுக்கணும். இது வந்து எரிய விடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக இதை பொரிச்செடுக்கணும். பட் பேர்ன் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது பொரிஞ்சோன்னு இருக்குது. இந்த அப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. பட் இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ 4 நிமிஷமாக இதை பொரிச்சிருக்கேன். இப்போ இது பொரிச்சிட்டேன். இந்த நைஸ்லி கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை இறக்கி இதை நல்லா ஆற வைக்கணும். ஸோ இந்த இருக்கு நான் இப்படி இதை நான் பரம்பா ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ சரியாக 9 மணித்தியாலமாக இதை நான் புளிக்க வச்சிருக்கிறேன். 9 hours ஆயிட்டுது. இந்த 9 மணித்தியாலத்துக்கு பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வேர்க்கம்பு பவுடர் இருக்குது. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கார்டமம் பவுடர், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்குது இதில் நான் இந்த பொரிச்சு வச்ச தேங்காய் சொட்டு வந்து நல்லா ஆறிட்டு ஆறாமல் போட்டுறாதீங்க. ஆறாமல் போட்டுறீங்க இந்த மாவு வந்து வெந்துடும். ஸோ நல்லா ஆறின அப்புறம் தான் இந்த தேங்காய் சொட்டை போடுங்க. இந்த நெய்யோடையே நான் இறக்கி வச்சு நான். ஸோ இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ரீராம் இந்த ரெசிபி நீங்கள் எனக்கு காட்டி தந்ததுக்காக. ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த உன்னியப்பம் சுடுறதுக்கு நான் இந்த கொப்பரிச்சி சட்டியில் குண்டு தாச்சி இருக்குது. பணியாரம் சுடுற தாச்சி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு மீடியத்துக்கும் லோக்கும் இடையில ஹீட்டை வச்சிருக்கேன். கூட்டி வைக்காதீங்கோ. இதில் வந்து எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயிலிருந்து நான் ஒவ்வொரு இதுக்குலேயும் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு இதுக்குலேயும் விடுங்கோ. ஸோ நான் ஒவ்வொன்றுக்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன் எண்ணெய். ஸோ நான் விடுறது வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ நான் ஒவ்வொரு இதுக்குலேயும் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன் தேங்காய் எண்ணெய். இப்போ இதை மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயும் வச்சு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷமாக மீடியத்துக்கு லோ ஹீட்லேருந்து கொதிக்க விட்டு தான் கொதிச்சுட்டு பார்க்குறேன்டா இப்படி ஒரு தடி எல்லாம் ஈக்கில் எடுத்து இந்த நான் குழச்சி வச்சுருக்க மாவு எடுத்து அதில் கொஞ்சம் வச்சுட்டு இப்படி தடியை உள்ளுக்கு வச்சு பாருங்க. இந்த இப்படி டக்குன்னு பொரியுதெல்லாம். தட் மீன்ஸ் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது. ஸோ இந்த இருக்குது நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மா இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக வந்து நிரப்பி விடாதீங்கோ. அரைவாசி கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா காணுமே நல்லா இது பொங்கி வரும். ஸோ இந்த கரண்டிலேருந்து நான் அரைவாசி எடுத்துருக்கிறேன். நிரப்பி விடாதீங்கோ. ரெண்டரை நிமிஷம் இதை பொரிய விடுவோம். இப்போ 2.5 நிமிஷம் ஆகிட்டு இதை மேட்டு பக்கம் திருப்பி விடுங்க. ஸோ மெட்ட பக்கம் நான் திருப்பி இருக்கிறேன். என்ன ஒரு 2 நிமிஷம் மெட்ட பக்கம் பொரிய விடுவோம். எண்ணெய் வந்து கூட விடுறதுக்கு காரணம் சேம் ஒரே மாதிரி தான் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இல்லை அதே மாதிரி தான் நாங்கள் இந்த தாச்சியில் வச்சு இப்படி பொரிக்கிறபடியா எண்ணெய் வந்து கூட இருந்தால் தான் சரி சமனாக பொரிஞ்சு வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுது. மெட்ட பக்கம் திருப்பி இப்போ இதை இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி பேப்பர் டவல் போட்டு இதில் இறக்கி எடுங்கோ. இந்த நைஸ்லி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த உண்ணியப்பம். நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் கலர் குறைவாக போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கலராக வரும். பட் நான் வேணுன சர்க்கரை வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது எண்ணம். ஸோ நீங்கள் கொஞ்சம் லைட்டான சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நல்ல பர்ஃபெக்டான கலராக வரும். ஸோ இந்த உண்ணியப்பம் செய்து முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்ரீராம், இந்த ரெசிபியை நீங்கள் எனக்கு காட்டு தந்ததுக்காக. ஸோ இதுதான் இந்த கேரளா ஸ்டைல் உண்ணியப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்ணியப்பம் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.